Hello learners, this is your RR Mam, Physics Master Teacher at Vedandu. இன்னைக்கு நம்ம Worth பரமா இந்த மார்னிங் சீரீஸ்ல Ray Opticsல இருக்கக்கூடிய 10 previous year questions பார்க்க போறோம். It is a part 2, okay? It is a part 2. எதுக்கு மேம் இது part 2 கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி part 1 day in yesterday நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரைட்? ஸோ அதுல ரே ஆப்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் நாம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல ஒரு டாபிக்கான கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், ஓகே, லென்ஸ் ஓரியன்டா நம்ம கிட்ட டெஃபினட்டா எந்த நீட் இயர் பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ரே ஆப்டிக்ஸ்ல நீட்ல நமக்கு ரே ஆப்டிக்ஸ்ல கான்வெக்ஸ் லென்ஸ் ஓரியன்டா டெஃபினட்டா நம்ம கிட்ட கொஸ்டின் இருக்கும். ஓகே, ரைட்? ஸோ இப்போ அந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டினை நாம டிஸ்கஸ் பண்றோம். அதோட சேர்ந்து காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ், ஓகே, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட லென்ஸ், ஒரு 2 to 3 லென்ஸை நம்ம கம்பைன் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த், அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? ஓகே, தென் நமக்கு மிரர், ஓகே, ஸோ ரெண்டு மிரரை நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்கும் பொழுது, ஓகே, ரெண்டு பிளேன் மிரரை நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்கும் பொழுது அதுல என்ன மாதிரியான இமேஜஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் a part 2. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏவி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க as usual நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா நீங்களும் அதை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட்? பட் எனிவே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 plane mirrors கொடுத்திருக்காங்க. ஓகே, நல்ல கவனிச்சு பார்க்கணும் because all the questions are advanced level questions. Okay, so again I am repeating, it is only for sincere students who are preparing for NEET 2026, only sincere students only. ஓகே, ரைட்? ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரே ஆப்டிக்ஸ்ல நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரைட்? ஓகே, யூ காட் மை பாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 plane mirrors கொடுத்திருக்காங்க. Listen carefully. 2 plane mirrors M1 and M2 are right angle to each other. Okay, 2 plane mirrors M1 and M2 are right angle to each other as shown சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்படின்னா இங்க ரெண்டு plane mirrors இருக்கு. ஓகே, M1 and M2 இவங்களை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, right angle to each other. ஸோ இந்த மாதிரி நமக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு ஒரு பிளேன் மிரர் இருக்கு பாருங்க. ஸோ இங்க நமக்கு ஒரு மிரர் இருக்கு, அதே போல இந்த இடத்துல இன்னொரு மிரர் இருக்கு. ஸோ இதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ரைட் ஆங்கிள் ஷேப்ல இல்லையா? ஸோ அப்படின்னா இது மிரர் நம்பர் 1, த நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது நமக்கு மிரர் நம்பர் 2 எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மிரர் நம்பர் 1 அண்ட் அதர் ஒன் இஸ் மிரர் நம்பர் 2. A point source P is placed at A and 2A meter away from M1 and M2 respectively. So ஒரு point source எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. So அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, M1ங்கிற மிரர்ல இருந்து A டிஸ்டன்ஸ்லயும் M2ங்கிற மிரர்ல இருந்து 2A டிஸ்டன்ஸ்லயும் பாக்குறீங்களா? M1ங்கிற மிரர்ல இருந்து A டிஸ்டன்ஸ்லயும் M2ங்கிற மிரர்ல இருந்து 2A டிஸ்டன்ஸ்லயும் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் Pங்கிற ஒரு பாயிண்ட் சோர்ஸை நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே, ரைட்? ஸோ அப்படின்னா இதோ இந்த இடத்துல ஒரு Pங்கிற ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிரர்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் மிரர்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் A டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மிரர்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? A டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் செகண்ட் மிரர்ல இருந்து கால்குலேட் பண்ணும்பொழுது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2A டிஸ்டன்ஸ் இருக்கு. Okay, right? So the short distance between the images formed as, question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, the shortest distance between the images thus formed அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல √5 வேல்யூ உங்களுக்கு வந்ததுன்னா அதற்கு பதிலா நீங்க 2.3ங்கிற வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 2.3ங்கிற வேல்யூவை நம்ம கொடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ரைட். ஸோ அப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா இப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல மிரர் நம்ம வச்சிருக்கோம், இங்க Pங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா இந்த மிரர் ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ரைட்? அது இந்த பிளேன் மிரர்ல எங்க ஃபார்ம் ஆகும்? சோ இந்த Pங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் A டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ அப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஏவாக இருந்ததுன்னா சோ இங்க இருக்கக்கூடிய இமேஜ் டிஸ்டன்ஸும் ஏவாக தானே இருக்கும் இல்லையா? என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும் இல்லையா? சோ அதையும் நான் இப்போ டிரா பண்றேன் பாருங்க. சோ இதுக்கு அதே மாதிரி, ஓகே, இதை கொஞ்சம் குட்டியாக்கிக்கலாம்ல, கொஞ்சம் ஸ்பேஸ் இல்ல நமக்கு.
ஸோ இங்க ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் நான் எப்படி வைக்கிற பாருங்க, அதே போல ஓகே பேக் சைட்ல அதே போல ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல ஓகே பேக் சைட்ல அதே போல ஏங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தாச்சு. அதே போல இங்க நீங்க ஓகே ஸோ இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் இங்க 2a டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா 2a. ஸோ அதே போல இமேஜ் டிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்கும் 2a டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும். ஸோ இந்த சைடு இங்க செகண்ட் மிரரோட இமேஜ் நான் எடுத்தேன்னா அது எனக்கு எப்படி இருக்கு 2a டிஸ்டன்ஸ்ல. கரெக்ட் ஓகே. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஏவையும் இந்த 2a நெக்ஸ்ட் எட்ஜையும் நான் இப்போ என்ன பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு மிரர் இருந்தது, எனக்கு ஒரு இன்பிட்வீன்ல ஒரு சோர்ஸ் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் மிரர் பொறுத்த வரைக்கும் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஏ, ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ஏ. செகண்ட் மிரர் பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 2a, ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸும் 2a. ஸோ கண்டுபிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. கிளியர் ஓகே கிளியராக இருக்கணும். சரி ஓகே. அப்ப இதை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன எடுக்குதுன்னா இதுல நமக்கு I1ங்கிற இமேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா. இதை நான் எப்படி மார்க் பண்றேன் பாருங்க. இந்த இமேஜை I1 ஃபர்ஸ்ட் மிரர் ஃபார்ம் பண்ணது, இங்க கிடைச்ச இமேஜை I2ன்னு கொடுக்குறேன் பிகாஸ் இது செகண்ட் மிரர் ஃபார்ம் பண்ணது இல்லையா. ரைட் ஓகே. ஸோ அப்ப இதை வச்சுட்டு நான் இதுக்கு கோஆர்டினேட் மார்க் பண்ண போறேன். இப்ப யோசிங்க, இந்த I1ங்கிற இமேஜ் ஃபார்ம் ஆனது நல்ல கவனிங்க. எக்ஸ் கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க என்ன இருக்கு, எக்ஸ் கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு -2a -a, ஒய் கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு கரெக்டா இந்த 2aக்கு இருக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே 2aக்கு ஈக்குவலாக இருக்கு. எக்ஸ் கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் அது -aக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ M1ங்கிற மிரர் ஃபார்ம் பண்ண I1ங்கிற இமேஜோட கோஆர்டினேட் -a, 2a. அதே மாதிரி செகண்ட் இமேஜ் வாங்க, அதாவது I2ங்கிற இமேஜ் எடுக்கும் பொழுது இதுல நீங்க இங்க பாருங்க எக்ஸ் கோஆர்டினேட் ஃபார்ம் பண்ணது இதோ இந்த டிஸ்டன்ஸ்ல. அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்ங்கிறது ஏங்கிற எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏவோட வேல்யூ ஏன்னு கொடுக்கணும். தென் ஒய் கோஆர்டினேட் -2a. கரெக்டா ஒய் கோஆர்டினேட் -2a. ஸோ ஏ கமா ஒய் கோஆர்டினேட்டுக்கு -2a கொடுத்தாச்சு. ஸோ பாருங்க இப்ப அழகா கோஆர்டினேட்டும் இதுல என்ன பண்ணியாச்சு அப்ளை பண்ணியாச்சு. தட்ஸ் இட். ஸோ இனி நமக்கு என்ன கேட்டாங்க, the shortest distance between the 2 point கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அப்ப இதுதான் இமேஜ் நம்பர் 1, இது இமேஜ் நம்பர் 2னா இதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா. ரைட் ஓகே. ஸோ இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை நான் இங்க கால்குலேட் பண்ணணும். இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், I1 I2ன்னு எடுத்துக்கலாமா. இது I1 இது I2 கரெக்டா. ஸோ அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன் I1 I2 எடுக்க போறேன். ஓகே ஸோ I1 I2ஓட ஃபார்முலா என்ன கொடுக்கலாம். ஓகே ஆக்சுவலி இது ஒரு ட்ரையாங்கிள், நீங்க இதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணணும். ஓகே அப்ப ட்ரையாங்கிள் ஃபார்முலா I1 I2க்கு ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன கிடைக்கும், பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் ஸ்கொயர். ஓகே ரைட். ஸோ I1 listen I1 I2 will be equal to பேஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த டயக்ராம்ல பேஸ் எங்க இருக்கு, இந்த ட்ரையாங்கிள்ல பேஸ் எங்க இருக்கு, இதுதான் பேஸ் இல்லையா. இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இதுதானே பேஸ். இந்த பேஸ்ல இங்க நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்ப பேஸ் ஏவையும் ஆட் பண்ணீங்க நமக்கு என்ன கிடைக்கும் 2a கிடைக்கும். ஸோ பேஸ் ஸ்கொயர்ல அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அதனால √2a ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். ஓகே 2a ஸ்கொயர். தென் ஹைட் பாருங்க, இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட். ஸோ ஹைட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2a இருக்கு, இதுல ஒரு 2a இருக்கு. ஸோ ஹைட் ஸ்கொயர் கொடுக்குறோம், டோட்டல் ஹைட் எடுக்க போறோம். தட் இஸ் 4a ஸ்கொயர். எவ்வளோ 4a ஸ்கொயர். ஓகே ரைட். ஸோ இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இது எல்லாமே ஹோல் ஸ்கொயர் இல்லையா, இது எல்லாமே ஹோல் ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணி பாருங்க 4 கிடைக்கும் இல்லையா. ரைட். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4, அடுத்து ஒரு a இருக்கு இல்லையா. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும் இல்லையா. ஸோ 16 அடுத்து நமக்கு ஒரு a ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ லைவ்ல இருக்கிறவங்க மேம்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வேண்டி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நமக்கு சின்சியரா படிக்கக்கூடிய ஓகே நான் 2026 எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பசங்களுக்காக. ரைட் ஓகே லைவ்ல இருக்கிறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ √4 + 16 இருக்கு இல்லையா, அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 20. தென் a ஸ்கொயரை நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம். ஓகே ரைட். ஸோ 20a ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, 20 நம்ம என்ன எழுதிக்கலாம் 2√5ன்னு எழுதிக்கலாம் இல்லையா.
தென் ஏல ஏ ஸ்கொயர் ரூட்ல ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆனா நமக்கு ஏ கொடுத்துக்கலாமா? சோ கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. √5 இருக்க இடத்துல இங்க பாருங்க, √5 இருக்க இடத்துல நீங்க 2.3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். சோ நீங்க 2.3 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ நமக்கு 2.3a. ஓகே, தட் இஸ் 4.3a கிடைக்கும். 4.3a கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியர் இஸ் திஸ்? கிளியர் இஸ் திஸ்? 2.3 இல்லையா? அப்ப 4.6a கிடைக்கும். சோ ஆப்ஷன் ஏங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியர் இஸ் திஸ்? எனி டவுட்? நான் திரும்பவும் சொல்றேன், ரெண்டு பிளேன் மிரரை ரைட் ஆங்கிள் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு சென்டர்ல பிங்கிற சோர்ஸை வைக்கும் பொழுது ஓகே, மிரருக்கும் லிசன் கேர்ஃபுல்லி, மிரருக்கும் அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏ, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஏவாக இருந்ததுன்னா மிரர் பேக் சைட்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜும் அதே டிஸ்டன்ஸ் எப்படிதான் இருக்கும்? ஏல தான் இருக்கும். அதே போல செகண்ட் மிரருக்கும் பிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 2a ஆக இருந்ததுன்னா அது ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ் டிஸ்டன்ஸும் என்னவாக தான் இருக்கும்? 2a வாக தான் இருக்கும். ரைட்? ஓகே, கிளியர்? சோ அப்ப இப்போ நம்ம கிட்ட கேட்டது the shortest distance between the images this formed னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இது I1, இது I2. சோ இதுதான் நம்மளோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? சோ அப்ப இதை கால்குலேட் பண்றோம். ஒரு ரைட் ஆங்கிள் கால்குலேட் பண்றோம்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். சோ இதுல எது பேஸ்? பேஸ்ங்கிறது இந்த ஏரியா. பேஸ் ஏரியாவோட வேல்யூ என்ன இருக்கு? இங்க ஏ இருக்கு, இதுல ஏ இருக்கு. கரெக்டா? அப்ப 2a. அப்ப பேஸ் ஸ்கொயர் எடுக்கும் பொழுது 2a ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். நீங்க இதே ட்ரையாங்கிள்ல ஹைட் எடுத்து பாருங்க. ஹைட் எடுத்து பார்க்கும்போது இது 2a, இதுவும் 2a. கரெக்டா? ஓகே, அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4aன்னு சொல்லி கிடைக்கும். 4a ஸ்கொயர்னு கிடைக்கும். சோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு 4.6aன்னு ஆன்சர் கிடைச்சா அதுதான் the shortest distance between the images. You got my point? இந்த கொஸ்டின்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், த நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின். ஓகே, ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, a concave convex lens of refractive index 1.5. ஓகே, ரெண்டு லென்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப அதோட மீனிங் என்ன? இது ஒரு கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா? ரைட். சோ இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ இட் இஸ் 1.5. ஓகே, அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் 30 centimeter and 20 centimeter. ஒன்னு கான்கேவ் லென்ஸ், இன்னொன்னு கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டையும் கம்பைன் பண்ணி தானே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ரைட். சோ அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருக்கு. ஓகே, அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கான்கேவ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 சென்டிமீட்டர் ஆகவும் கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கு. ஓகே, ரைட். Then the concave surface is upward is filled with the liquid of refractive index 1.3. So அப்ப அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, அது மேல ஓகே, அது மேல நமக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? நம்மளோட கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்கு, அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற, அது வந்து 1.3. The focal length of the liquid glass combination will be. So focal length of the liquid glass combination சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க கான்கேவ் லென்ஸையும் எடுக்கிறாங்க, கான்வெக்ஸ் லென்ஸையும் எடுக்கிறாங்க. So first convex lens. So lens is made up of with the material glass இல்லையா? So அது empty glass material இருக்கு. So அதுக்கு மேல upward directionல, நான் white colorல மார்க் பண்றது பாருங்க, upward directionல இன்னொரு concave lens இருக்கு. ஓகே, அது ஃபுல்லா லிக்யூடால நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்ப அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம்ல நீட்டா டிரா பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம்ல டிரா பண்ண போறோம். ரைட். ஓகே, சோ இப்ப டிரா பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கான்கேவ் லென்ஸ் இல்லையா? இதுதான் நம்மளோட கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கு இதோ இந்த மாதிரி நான் டிரா பண்ணிருக்கேன். இது கான்கேவ் லென்ஸ். ஏன் மேம் இந்த ஷேப்ல டிரா பண்ணிருக்கோம்னா, இது நமக்கு இப்ப எம்டியா இருக்கு, இதற்கு மேல நமக்கு லிக்விட் ஃபில்லான ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வைக்க போறோம். ஓகே, இதுக்கு மேலேயே நம்ம கிட்ட லிக்விட் ஃபில்லான ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்? லிக்விட் ஃபில்லான ஒரு கான்கேவ் லென்ஸை நம்ம இதுல வைக்க போறோம். ஓகே, சோ இந்த கான்கேவ் லென்ஸ் இதுல வச்சதுக்கு அப்புறமா
listen, இது கொஞ்சம் நீட்டா டிரா பண்ணலாம். இது நமக்கு கான்வெக்ஸ், இங்க நமக்கு கான்கேவ். ஓகே, சோ இதை நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்ப யோசிச்சு பாருங்களேன். சோ இது வந்து கான்வெக்ஸ். ஓகே, இங்க இருக்கிறது என்னது, கான்வெக்ஸ். இந்த மேல இருக்குது இல்லையா, இது என்ன, கான்கேவ். சோ இந்த கான்கேவ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு லிக்யூட் கொண்டு ஃபில் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒரு லிக்யூட் கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இத ஃபில் பண்ணிருக்கோம். கான்கேவ லிக்யூட் கொண்டு என்ன பண்ணியாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. இருக்கக்கூடிய லிக்யூடோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, mu equal to 1.3. அது क्वेश्चनல தெளிவா கொடுத்திருக்காங்க இல்லையா, 1.3. ஓகே, தென் அதுல இருக்கக்கூடிய ரேடியஸ் இல்லையா, இங்க பாருங்க, இதுல கூட இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க தெரியுமா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r ஓட வேல்யூ நமக்கு 30 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப அப்படியே கான்வெக்ஸ் வாங்க. கான்வெக்ஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இல்லையா, சோ அப்ப இந்த கிளாஸ் மெட்டீரியலோட நமக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1.5. இதுல இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர் இல்லையா, சோ இதுல இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நமக்கு r ஓகே ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கலாம், 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, சோ இதுதான் क्वेश्चनல நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னும் டீடைலா கேட்க போனா அடுத்த லைன், ஃபைனல் லைன் பாருங்க, the focal length of the liquid glass combination னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கான்கேவ்ல ஃபில் ஆன லிக்விடோட focal length, இந்த கான்வெக்ஸ்ல எம்டியா இருக்கக்கூடிய இந்த கிளாஸோட focal length. So the combination of liquid, the combination of liquid glass ஓட focal length நம்ம இப்போ கால்குலேட் பண்ணனும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எனி டவுட்? இந்த क्वेश्चन எக்ஸ்பிளனேஷன்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா you can ask me. Any doubt? Question explanationல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். சோ டவுட் எதுவும் இல்லைன்னா ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். சோ இது எப்படி மேம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல லிக்விட் கிளாஸ் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க லிக்விட் கிளாஸ் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா, அதாவது இந்த கான்கேவ்னால உண்டாகக்கூடியதையும் கான்வெக்ஸ்னால உண்டாகக்கூடியதையும் வச்சு இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் என்டையர் சிஸ்டம் நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் என்டையர் சிஸ்டம் அது எப்படி மேம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், இந்த கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் இந்த லிக்விட் கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தையும் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்றோம். ஓகே, சோ கம்பைன் பண்ண பிறகு நமக்கு என்டையர் சிஸ்டத்தோட ஃபோக்கல் லென்த். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸ் பத்தி பேசுறோம். ஓகே, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் லென்ஸ் எது தெரியுமா, இந்த டவுன்ல ஃபர்ஸ்ட் ஒன், அது மேல இருக்கிறது தான் செகண்ட் ஒன். அப்ப ஃபர்ஸ்ட் லென்ஸ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டவுன்ல இருக்கிறது என்னது, நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ். சோ கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணனும் டு கால்குலேட் தி ஃபோக்கல் லென்த். ஓகே, என்ன அப்ளை பண்ணனும், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லிசன் கேர்ஃபுல்லி, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இதுல நாம அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1 by, இது கிளாஸ் இல்லையா, கான்வெக்ஸ்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், கிளாஸ் மெட்டீரியல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so அப்போ 1 by focal length of glass will be equal to mu, okay, refractive index -1, okay, and 1 by radius r1 and 1 by radius r2. Okay, so this is a formula, lens maker's formula to calculate the focal length of this glass material in convex lens. Okay, right, clear? சரி, so இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், 1 by fg நமக்கு focal length நம்ம calculate பண்ணும் பொழுது convex lensோட refractive index that is 1.5. convex lensோட refractive index 1.5. okay, so இப்போ convex lensோட refractive index 1.5 கொடுத்துருங்க. பட் என்னது மேம் இந்த r1, ஓகே, மியூவோட வேல்யூ, ஓகே, இங்க மியூவோட வேல்யூ 1.5, பட் r1 ஓட வேல்யூ இங்க என்ன கொடுக்குறாங்க and r2 ஓட வேல்யூ இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ரைட்? சோ அப்ப அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொல்லி நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்,
ஓகே. ஸோ இப்போ R1ஓட டிஸ்டன்ஸ் R1ஓட ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்? ஓகே, R1னா என்ன, அந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் அதுக்கு நீங்க நல்லா பார்க்கணும். இந்த டயக்ராம்ல இது நமக்கு கான்கேவோ, தென் இது நமக்கு கான்வெக்ஸ் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மேல லிக்யூட் ஃபில் பண்ண ஒரு கான்கேவ் லென்ஸ் நம்ம வச்சிருக்கும் பொழுது லைட்டோட, ஓகே நல்ல கவனிங்க, லைட்டோட இன்சிடென்ட் இங்க எப்படி நடக்கும்னா, லிசன், கான்கேவ்ல தான் ஃபர்ஸ்ட் படும், அதுதான் அப்வர்ட்ல செகண்டரியா அப்வர்ட்ல இருக்கு இல்லையா, ரைட்? சோ அப்ப நமக்கு வரக்கூடிய லைட், ஓகே, வரக்கூடிய லைட்டோட இன்சிடென்ட் இதோ இந்த மாதிரி படும் இல்லையா, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு எதுல படுது, ஃபர்ஸ்ட் நமக்கு இது கான்கேவ், லிசன், கான்கேவ்ல படுது. சோ அப்ப கான்கேவ்ல படும் பொழுது லைட்டோட இன்சிடென்ட் இதுல படுது. தென் இந்த ஷேப் ஆஃப் த லென்ஸ் பாருங்க, யூசுவலா ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு லென்ஸ் நான் இப்போ இந்த மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் நான் எடுத்திருக்கேன்னு வைங்களேன், நல்லா கவனிக்கலாம். இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைட் போர்ஷனை இந்த டைரக்ஷன்ல R1 இதோட ரேடியஸ் நம்ம எப்படி எடுப்போம்னா லெஃப்ட் சைட் போர்ஷன் இல்லையா, ஆக்சுவலி இந்த டயக்ராம்ல ரைட் சைட் போர்ஷன் இல்லையா, சோ அப்படின்னா பாசிட்டிவ்னு கொடுப்போம். இதுவே இந்த லெஃப்ட் சைட் போர்ஷனுக்கான ரேடியஸ் எடுக்கும் பொழுது அதை நான் நெகட்டிவ்னு கொடுப்பேன், சிம்பிள், ரைட்? சோ த சேம் வே இப்போ ஒருவேளை கான்கேவ்க்கு நான் யூஸ் பண்றேன்னா கவனிங்க, இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, ரைட்? இந்த போர்ஷனை நம்ம என்ன எடுப்போம், ஆரோட வேல்யூ இதுல பாசிட்டிவ்னு எடுப்போம். ஓகே, சோ இந்த போர்ஷன் நம்ம என்ன எடுப்போம், ஆரோட வேல்யூ நெகட்டிவ்னு எடுப்போம் இல்லையா. எது பாசிட்டிவ், ஒரு லென்ஸ் இருக்குன்னா அதோட ரேடியஸ் நீங்க கால்குலேட் பண்றதுக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ லெஃப்ட் சைட்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது நமக்கு நெகட்டிவாக இருக்கும். த சேம் வே இந்த லென்ஸை நீங்க அப்படியே இப்படி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், இதோ இந்த ஷேப்ல, ஓகே, ஆக்சுவலி லெஃப்ட் அண்ட் ரைட், இப்போ நம்ம இப்படி டைரக்டா வச்சிருந்தோம், இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சிருந்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, சோ இந்த டைரக்ஷன்ல இருக்குது இல்லையா, இது நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இதோ இந்த டவுன்வர்ட்ல இருக்கிறது எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதான் இதுல சொல்ல வரேன். அப்ப கவனிங்க, இப்ப லைட்டோட இன்சிடென்ட் இங்க இருந்ததுன்னா, லைட்டோட இன்சிடென்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரேடியஸ் இருந்ததுன்னா அது நெகட்டிவாக இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது பேசிக்ஸ்ல நம்ம எப்படி கான்வெக்ஸ் லென்ஸ்ல ரேடியஸ் கால்குலேட் பண்றோங்கிறது. இது எப்படி சொல்றேன்னா, ஒரு லைட்டோட இன்சிடென்ட் நமக்கு எங்க இருக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது ரேடியஸோட சைன். ஓகே, அப்ப இதுதான் நம்மளோட கான்கேவ் லென்ஸ். சோ அப்ப கான்கேவ் லென்ஸோட ரேடியஸ் நான் இது பக்கத்துல இப்படி நான் கால்குலேட் பண்றேன்னு வைங்களேன், இது இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்றீங்கன்னா இங்க எனக்கு ஆப்போசிட் இல்லையா, லைட் ரேஸ் வரதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இந்த ரேடியஸை நான் R, ஓகே, இதை நான் என்ன வச்சுக்கிறேன், இதை நான் நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன், R1 நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன். சோ the same light ray தான் இதை இப்படி கிராஸ் பண்ணி இதோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் வருது. சோ அப்ப கான்வெக்ஸ் லென்ஸுக்கு அகைன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா இந்த ரேடியஸை நான் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, ரைட்? சோ இந்த R2 ஓட வேல்யூவும் இங்க எப்படிதான் இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. R2 ஓட வேல்யூவும் இங்க எப்படிதான் இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. R1 நெகட்டிவ், R2 நெகட்டிவ். கிளியர்? ஓகே, ரைட்? சோ இதுதான் நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, அப்ப R1 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட், R1 ஓட வேல்யூ இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30 சென்டிமீட்டர், R2 ஓட வேல்யூ 20 சென்டிமீட்டர். பட் ரெண்டுமே நெகட்டிவ்ல கேட்டிருக்காங்க இல்லையா. சோ அப்ப நீங்க R1க்கு எழுதும் பொழுது -30, ஓகே, R2க்கு எழுதும் பொழுது -20 கொடுக்கணும். கிளியர்? டேட்டாஸ் எல்லாம் எழுதியாச்சு. இந்த டேட்டாஸை இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, ரைட்? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது கவனிங்க, 1/FG, ஓகே, 1 கிளாஸ் மெட்டீரியலோட ஃபோக்கல் லென்த் நம்ம கால்குலேட் பண்றதுல refractive index of the convex lens that is 1.5, எவ்வளோ, 1.5 இல்லையா. சோ அப்படின்னா 1.5 -1, இது ஃபார்முலால ஆல்ரெடி இருக்கு. தென் 1 minus R1, அந்த R1 வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குதுல்ல பாருங்க, இந்த R1 ஓட வேல்யூ நெகட்டிவ், R2 ஓட வேல்யூ நெகட்டிவ், ரைட்டா? அப்ப நெகட்டிவ் சேர்க்க போறோம். சோ அதனால நான் இங்க -13 கொடுத்துக்கிறேன். ஓகே, -30. ஃபார்முலால இங்க மைனஸ் இருக்கு, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால இங்க மைனஸ் இருக்கு. பட் R2 ஓட வேல்யூவும் மைனஸ் இருக்கனால இந்த மைனஸும் இந்த மைனஸும் நமக்கு இப்ப பிளஸ் ஆயிடுவாங்க இல்லையா, ரைட்? சோ அப்படின்னா +1/20, ரைட்? +1/20. கிளியர்? Clear is this, right? So இப்ப next step எழுதும் பொழுது 1.5ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.5 கிடைக்கும். So 0.5 என் கன்வீனியன்ட்க்கு வேண்டி நான் 1/2 எழுதிக்கிறேன். ஓகே, so இங்க நமக்கு 30 இருக்கு, இதுல 20 இருக்கு இல்லையா. So for example நான் 60 LCM எடுக்கிறேன்னா இங்க நமக்கு 30 இல்லையா, ரைட்? இங்க நமக்கு கிட்ட இருக்கு 20 இருக்கு இல்லையா. அப்ப நான் இங்க என்ன பண்ணணும், 30 நியூமரேட்டர்ல நான் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, -2. சோ -2 இதுல 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். சோ அதனால +3. ஓகே, அப்ப 3 - 2 ஓட வேல்யூ எனக்கு 1 கிடைக்கும். சோ இங்க நான் 1/6 கொடுத்துக்கிறேன். ஓகே, 1/6 கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் LCM என்ன எடுக்கிறேன், 60 எடுக்கிறேன். அப்படின்னா எனக்கு இங்க -2 + 3 இருக்கும்.
ஸோ அதுதான் நான் இங்க 1/16 சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 1/16 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 into 60 எனக்கு 120 கிடைக்கும். ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது என்ன என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆக்சுவலா இந்த ரே ஆப்டிக்ஸோட பார்ட் 2 நான் கண்டக்ட் பண்றதுக்கான ரீசன் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸோட காம்பினேஷன்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாரும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னு பார்த்தோம். சேம் வே இப்போ கான்கேவ் லென்ஸ் இந்த அப்வர்ட்ல லிக்விட் கொண்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ரைட் இல்லையா, ரைட். அப்ப இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இருக்குல்ல இந்த ஸ்மால் பீஸ், இந்த கான்கேவ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு எப்படி ரேடியஸ் கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ அப்படின்னா இனி நான் செகண்ட் கேஸ்ல போறேன். செகண்ட் கேஸ் எனக்கு என்னது கான்கேவ். லிசன், நான் எல்லாமே உங்களுக்கு டீடைலா புரியணும்னு எழுதி காட்டுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. கான்கேவ்க்கு போறோம். கான்கேவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம், நமக்கு 1 ஃபோக்கல் லென்த். பட் இந்த கான்கேவ் ஃபுல்லா நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம், எதை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், லிக்விட் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. எதை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், லிக்விட் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிக்விட் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு இங்க கான்கேவ் லென்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்க 1.3 சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா. எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1.3. சோ அதனால நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன் 1.3 -1 ஆல்ரெடி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால உண்டு. தென் 1/R1 இல்லையா. சோ இப்போ இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த கான்கேவ் ஓகே, ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த கான்கேவ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா இதுல ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இங்க பாருங்க இந்த லைட் ரேஸ் இதுல இன்சிடென்ட் ஆகுது. பட் இது வந்து பிளேனாக இருக்கு. கான்கேவ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளேனாக கான்கேவ் இல்லையா, இது பிளேனாக இருக்கு. சோ சின்ஸ் இட் இஸ் அ பிளேன் நமக்கு இங்க R1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா அது இன்ஃபினிட்டியாக இருக்கும் இல்லையா. பிளேன்ல ரேடியஸ் கால்குலேட் பண்ணா என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும், ரைட். சோ அப்படியே நீங்க கான்கேவோட அதர் போர்ஷன் இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல லைட் இங்க பாருங்க, இந்த இடத்துல லைட் இங்க இன்சிடென்ட் ஆகுதுன்னா இந்த ரேடியஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. அப்ப நீங்க இங்க சைன் என்ன கொடுப்பீங்க, நெகட்டிவ் கொடுப்பீங்க இல்லையா. இந்த சைன் நம்ம என்ன கொடுக்கணும், நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். சோ இங்க நமக்கு லைட் இன்சிடென்ட் ஆகுது, ரேடியஸ் நமக்கு இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குதுன்னா இந்த சர்ஃபேஸோட ரெண்டாவது ரேடியஸான R2 வேல்யூ நமக்கு நெகட்டிவ்ல இருக்கணும். ஓகே ரைட். சோ அததான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப R1ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. சோ 1/∞. ஃபார்முலால ஒரு மைனஸ் உண்டு. சோ அகைன் எனக்கு R2ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா. R2ஓட வேல்யூ இவ்வளவு 20 சென்டிமீட்டர். பட் இட் இஸ் a நெகட்டிவ் வேல்யூ இல்லையா. 20 சென்டிமீட்டர் தான். பட் எனக்கு இது எப்படி இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. சோ அப்ப நெகட்டிவ்ல இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஃபார்முலாலயும் ஒரு நெகட்டிவ் உண்டு. சோ அதை நான் பிளஸ்ன்னு கொடுத்துக்கலாமா, +1/20 கொடுத்துக்கலாம். ஓகே, +1/20 கொடுத்துட்டேன். கிளியரா இருக்கா, ரைட். +1/20 கொடுத்தாச்சு. சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.3ல இருந்து இந்த 1 நாம சப்ட்ராக்ட் பண்றோம். ஓகே, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.3ல இருந்து அந்த 1 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு இங்க என்ன வேல்யூ கிடைக்கும், ஜஸ்ட் நமக்கு ஒரு 0.3 கிடைக்கும் இல்லையா. சோ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அதை தான் எழுத போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன எழுதுறோம், 1.3 - 1 that is 0.3. ஓகே, பட் அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா 1/∞ இருக்கு. 1/∞ 0 இல்லையா. அடுத்து நமக்கு 1/20 இருக்கு. சோ 1/20 நம்ம என்ன பண்றோம், இது வந்து 1/20 இல்ல, நெக்ஸ்ட் கேஸ்க்கு 1/30 இல்லையா. எஸ் 1/30. சோ அப்ப நெக்ஸ்ட் கேஸ்ல 1/30 இருக்குதுன்னா அந்த 30 நீங்க டைரக்டா இங்க வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். சோ அப்ப என்னோட ஆக்சுவலி நமக்கு 1/∞ வேல்யூ எடுக்க போறது இல்ல, பிகாஸ் அது 0ன்னு எடுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1/30 இங்க நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சோ 0.3 டிவைடட் பை ஒரு 13 சொல்லி கிடைக்குது இல்லையா, ரைட். சோ இது என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் சிம்பிள் நம்பரோட மல்டிப்ளை பண்ணி 1/100 எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம், 1/100 எழுதிக்கலாம். இதை நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ எனக்கு 1/20, செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ 1/100. क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட, the focal length of the liquid glass combination. ஓகே, லிக்விடும் கிளாஸும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஃபோக்கல் லென்த் எனக்கு கிடைக்கணும்.
ஓகே, லைவ்ல இருக்கிறவங்க கிளாஸ் லிசன் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சே ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கன்னு சொல்றது காரணம் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனுக்கு வேண்டி. ஓகே ரைட். ஸோ நான் ரே ஆப்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் டாபிக்ல ரே ஆப்டிக்ஸோட பார்ட் 2 கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைவ்ல ஒரு கொஸ்டின் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்து அட்டன் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நான் இங்க டிஸ்கஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸும் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது மட்டுமே உங்களால ஈஸியா ரே ஆப்டிக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ரைட், சரி. இப்ப நம்ம ஃபைனலா கிளாஸுக்கு தனியா ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணியாச்சு, தென் லிக்விடுக்கு தனியா ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணியாச்சு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இப்ப கம்பைன் பண்றோம் இல்லையா, என்டையர் சிஸ்டத்துக்கு கால்குலேட் பண்றதுக்கு. சோ ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்றோம், கம்பைன் பண்றோம். சோ கம்பைன் பண்ணா இங்க என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்க. கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா டோட்டல் என்டையர் சிஸ்டத்தோட ஃபார்முலா 1/f இல்லையா, 1/f is equal to 1 by glass concave lens இருக்கு இல்லையா, அப்ப அதோட வந்து கிளாஸ் மெட்டீரியல், தென் அதற்கு மேல கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கிளாஸ் மெட்டீரியல், தென் அதற்கு மேல நம்ம கிட்ட என்ன இருந்தது, நம்மளோட லிக்விட் ஃபில் ஆனது இல்லையா. சோ அதனால நான் அதை 1/f ன்னு எடுத்துக்கிறேன். விஷ்ணு வெல்கம் பேக். வெல்கம் பேக் விஷ்ணு. ஓகே, சோ கிளாஸ் மெட்டீரியலோட வேல்யூ நமக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சோம், 1/120 கண்டுபிடிச்சோம். ஓகே, தென் லிக்விட் ஃபில் ஆனது 1/100, ரெண்டாவது கேஸ்ல 1/100 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ரைட், சோ ஒண்ணுல 120 இருக்கு, இன்னொன்னுல 100 இருக்கு. அப்ப ரெண்டு பேரையும் நான் ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா. டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த 120 5 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு ஒரு 600 கிடைக்கும். பிகாஸ் 100 6 கொண்டு நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே ரைட், சோ அப்படின்னா நான் இங்க என்ன பண்றேன், எல்சிஎம்க்கு இங்க நான் 600 எடுத்துக்கிறேன். ஓகே, சோ எப்போ 120 நமக்கு 600 ஆக மாறும் அப்படின்னா 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணும் பொழுது இல்லையா. அப்ப 5 100 எப்போ 600 ஆக மாறும், 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணும் பொழுது. சோ 5 + 6. சோ 5 + 6 ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுக்கலாம், 11/600 கொடுக்கலாம் இல்லையா. 11/600 கொடுக்கலாம். சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஃபோக்கல் லென்த், அதாவது 1/f ஓட வேல்யூ 11/600 னா ஃபோக்கல் லென்த் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 600/11 completed விஷ்ணு என்டையர் சிஸ்டத்தோட ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகே, சோ அப்போ என்டையர் சிஸ்டத்தோட ஃபோக்கல் லென்த் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபோக்கல் லென்த் will be equal to 600/11. 600/11. Clear is this? Clear is this? Okay, so விஷ்ணு ரே ஆப்டிக்ஸ் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சோ இப்போ இந்த மார்னிங் செஷன்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் பேசிக் கொஸ்டின்ஸ் இல்ல, பேசிக் கொஸ்டின் யூஸ்வலா இதே வி தமிழ் நீட் எக்ஸ் சேனல் நம்ம ஈவினிங் செஷன்ல நம்ம சால்வ் பண்றோம். ஓகே, பட் இந்த மார்னிங் செஷன் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஈஸியா ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக்க வேண்டி இந்த மார்னிங் 6 AM செஷன் கண்டக்ட் பண்றேன். இதுல நான் டிஸ்கஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸும் தி நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின், மீன்ஸ் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். ஸோ அந்த டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதை நீங்க ரெகுலரா அட்டென்ட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே கிளியர். சோ இப்போ இது கிளியராக இருக்குதுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போக போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, try to give me the answer. Given is thin convex lens of glass with the refractive index னு சொல்லி கொடுத்துட்டு each side having the radius of curvature is r. இப்பதான் மேம் பாக்குறேன், அதை பார்த்தா போதும். நெக்ஸ்ட் போய் கான்செப்ட் பாக்குறேன். ஏன் நீங்க பார்த்தா போதும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லையா. போதும் விஷ்ணு. இந்த செஷன்ல லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க, லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க மென்ஷன் பண்ண ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸாக இருக்கும் பொழுது, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுமே நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதோ, அதற்கு ஒரு டயக்ராம் டிரா பண்ணும் பொழுதோ, ரைட் ஓகே, ஸோ அதுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னோட வேலை நான் அதை எழுதும் பொழுதோ உங்களுக்கு அது ஈஸி ஆகணும். உங்களுக்கு அது ஈஸி ஆகணும்னா அது எப்ப ஈஸி ஆகும், நீங்க லைவ் அட்டெண்ட் பண்ணி அதை லிசன் பண்ணும் பொழுதே அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டவுட் வந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. எவ்வளவு டவுட்டா இருந்தாலும், நான் சொல்றதுல என்ன டவுட்டா இருந்தாலும் ஓகே, நீங்க டெஃபினட்டா என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வித் கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்தாச்சு. ரைட், சோ கிளாஸ் மெட்டீரியலோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம என்ன கொடுக்கலாம், லைக் 1.5 தேவைப்படும் போது நமக்கு. Okay, right, so each side having the radius of curvature, that is r.
one side is polished for complete reflection. At what distance from the lens an object be placed on the optic axis so that the image gets formed on the object first னு கேட்டிருக்காங்க. Okay Vishnu, your wish, no problem. Okay, so இங்க கவனிங்க, ஒரு thin convex lens எடுத்திருக்காங்க. Okay, ஒரு thin convex lens, அந்த thin convex lens ஓட refractive index mu கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைட்லயும் இருக்கக்கூடிய radius of curvature r கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சைடை நீங்க பாலிஷ் பண்ணிருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்து ஒரு சைடு மட்டும் பாலிஷ் பண்ணா அப்ப அதோட மீனிங் என்ன? ஒரு சைடை பாலிஷ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு சைடுல நமக்கு என்ன ஆகுது, ரெஃப்ளாக்ஷன் நடக்க போகிறது. யூஸ்வலா கான்வெக்ஸ் லென்ஸ்ல ரெஃப்ராக்ஷன் நடக்கும். ஒரு சைடை மட்டும் பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க லைட் ரே சென்ட் பண்ணும்போது அது ரெஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் லைக் அ மிரர் இல்லையா? ரைட்? ஓகே, சோ அங்க நமக்கு என்ன ஆகும், reflect ஆகும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிட்டு at what distance from the lens object be placed on the optic so that the image gets formed on the object itself அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு லென்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த லென்ஸை நாம இங்க டிரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட லென்ஸ். சோ லென்ஸ்னு சொல்லும் பொழுது இதுல நீங்க parallel axis, ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் நீங்க டிரா பண்ணீங்கன்னா இதுல ஒரு ஆப்ஜெக்ட், லிசன் கேர்ஃபுல்லி, இதுல ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து போகக்கூடிய லைட் இதோ இந்த மிரர்ல, ஓகே, இந்த லென்ஸ்ல எப்படி படும், பட்ட உடனே சென்டர் போர்ஷனுக்கு போகும் பொழுது இங்க ஸ்மாலா நமக்கு ஒரு ரெஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ரைட்? சோ ரெஃப்ராக்ஷன் நடந்து, லிசன், இதுல இருக்கக்கூடிய இமேஜ் நமக்கு என்ன ஆகும், இதோ இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நமக்கு இங்க இமேஜ் கிடைக்கும். இது வந்து எப்போ, இது நார்மலா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்ம கொஸ்டின்ல என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒரு ஒன் சைடை மட்டும் பாலிஷ் பண்ணுங்க, கம்ப்ளீட் ரெஃப்ளெக்ஷனுக்கு அதை கொண்டு வரணும். ஓகே, அப்ப இதுல ஒரு சைடை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், பாலிஷ் பண்ண போறோம். ஓகே, சோ அப்போ ஒன் சைட் பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி பாருங்க. இதோ இந்த இடத்துல இப்படி பாலிஷ் பண்ணிடுறேன். அப்ப இந்த இடத்துல பாலிஷ் பண்ணிட்டேன்னா இப்ப ப்ரீவியஸ் கேஸ்ல என்கிட்ட இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் ரெஃப்ராக்ட் ஆகி இமேஜை நான் இங்க கேப்சர் பண்ணல. இந்த கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜோட லெவல் இங்க நடக்காது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின், நல்லா கவனிங்க, அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க, அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். r/2 சரி. இப்ப நான் ஒன் சைடு நான் பாலிஷ் பண்ணிட்டேன்னா என்னோட நெக்ஸ்ட் லெவல்ல இங்க என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்க, கவனிச்சுட்டு வாங்க. இதே போல ஆப்ஜெக்ட் இருந்தது, நான் இதுல சென்ட் பண்ணேன். இதோ இந்த பாயிண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் ரெஃப்ராக்ஷன் நடந்ததுன்னா, நல்ல கவனிங்க, ரெஃப்ராக்ஷன் நடந்தது. இப்ப நான் அதை பாலிஷ் பண்ணிட்டேன்ல, அப்ப இந்த பாலிஷ் பண்ண சர்ஃபேஸ் என்ன மாதிரி ஆக்ட் ஆகும், ஒரு மிரர் போல ஆக்ட் ஆகும். சோ இப்போ வந்த லைன், ஓகே, சோ இப்போ இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ற பாருங்க, பாலிஷ் பண்ண பிறகு என்னோட லைட் ரே எப்படி இருந்தது. சோ இந்த லென்ஸுக்குள்ள இவ்வளோ ரெஃப்ராக்ஷன் நடந்து இந்த லென்ஸோட இந்த பாயிண்ட் டச் பண்ண பிறகு இங்க நமக்கு என்ன நடக்கும், ரெஃப்ளெக்ஷன் நடக்கும். பிகாஸ் நம்ம ரைட் சைட என்ன பண்ணிருக்கோம், பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இட் இஸ் ஆக்டிங் லைக் அ மிரர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அப்படின்னா இது அப்படியே என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் பேக், பின்னாடி ரெஃப்ளெக்ட் ஆகி தென் மறுபடியும் செகண்ட் ரெஃப்ராக்ஷன் நடந்து இந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும். பாக்குறீங்களா? இதோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், இமேஜ் கிடைக்கும். கிளியர் இஸ் திஸ்? Clear is this? எதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது? பிகாஸ் நார்மலி லென்ஸ் வச்சிருந்தேன்னா ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம லைட் பாஸ் பண்றோம், ரைட் சைட்ல இமேஜ் கிடைக்கும். பட் ஒரு சைடை மட்டும் நான் பாலிஷ் பண்ணிட்டேன். சோ இது ஒரு மிரர் போல ஆக்ட் ஆகுது. சோ என்னோட லைட் ரே இந்த டைரக்ஷன்ல வந்து ஒன் டைம் ரெஃப்ராக்ட் ஆகி உள்ள போகும் பொழுது அகைன் மிரர்ல பட்டு மறுபடியும் ரெஃப்ராக்ஷன் வந்து வெளியே எனக்கு மறுபடியும் இந்த சேம் டைரக்ஷன்ல சேம் பொசிஷன்ல நமக்கு இமேஜ் கிடைச்சிருது. சேம் டைரக்ஷன், சேம் பொசிஷன்ல சேம் டைரக்ஷன்ல எனக்கு இப்போ இமேஜ் கிடைச்சிருது. கரெக்டா? ஓகே, சோ இது இருக்கிறது இப்படி கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சைடு நான் பாலிஷ் பண்ணிருக்கேன். தட்ஸ் இட். சோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு லென்ஸை நம்ம சில்வர் பண்ணிட்டோம்னா, இப்போ இவங்க ரெண்டு பேரையும், ஓகே, இந்த ஒரு லென்ஸை நம்ம சில்வர் பண்ணிட்டோம்னா அதோட மீனிங் என்ன தெரியுமா? இப்போ இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது தெரியுமா? காம்பினேஷன் ஆஃப் டூ லென்சஸ் அண்ட் ஒன் மிரர். எப்படி ஆக்ட் ஆகுது பாருங்க. உங்களுக்கு ஷார்ட்டிங் இருக்கும். ஒரு லென்ஸ் வச்சுதான் ஒரு சைடு பாலிஷ் பண்ணிட்டோம். எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, ரெண்டு லென்ஸாகவும் ஒரு மிரராகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, ஒரு மிரராகவும் ஆக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எத்தனை பேருக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது? மேம், ஒரு லென்ஸ் எடுத்து, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்து நாம ஒரு சைடு மட்டும் பாலிஷ் பண்ணிட்டோம்னா இது எப்படி ரெண்டு லென்ஸாகவும் ஒரு மிரராகவும் ஆக்ட் ஆகுதுங்கிற டேர்ம் நான் எப்படி கொண்டு வரேன்? நல்ல கவனிங்க.
இந்த இடத்துல ரெண்டு ரெஃப்ராக்ஷன் நடந்திருக்கு, ஒரு ரெஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ரெண்டு ரெஃப்ராக்ஷன் நடக்கணும்னா ரெண்டு லென்ஸ் வேணும். ஓகே, ஒரு ரெஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா ஒரு மிரர் வேணும். எப்படி மேம் அப்படின்னா, இங்க ஆப்ஜெக்ட் இருக்கா, ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம சென்ட் பண்ண லைட் ரே லென்ஸோட இந்த பாயிண்ட் பட்டு ஒரு ரெஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகே, சோ அந்த ரெஃப்ராக்ஷனை நான் R1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மறுபடி பாருங்களேன், மறுபடி இது உள்ள போன பிறகு இந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு மிரர் காரணம் கொண்டு, இல்லையா? சோ இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு, ரெஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. சோ இது அப்படியே ரிட்டன் வரும்பொழுது இதோ இந்த இடத்துலயும் ஒரு ரெஃப்ளெக்ஷன் நடக்கும், ரெஃப்ராக்ஷன் நடக்கும், ரைட்? ஓகே, சோ அப்ப இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இங்க பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல மார்க் பண்றேன் இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இத நான் R2 அடுத்த ஒரு ரெஃப்ராக்ஷன் கொடுக்குறேன். அப்படின்னா ரெண்டு ரெஃப்ராக்ஷன் ஒரு ரெஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. பாயிண்ட்ஸ் கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ரெஃப்ராக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரெஃப்ராக்ஷன், இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெஃப்ளெக்ஷன். ஒரு ரெஃப்ளெக்ஷன் நடக்க காரணம் ஒரு மிரர், ரெண்டு ரெஃப்ராக்ஷன் நடக்க காரணம் ரெண்டு லென்ஸ். புரியுதா? ஓகே, பியூட்டிஃபுல் கான்செப்ட் இல்லையா? நான் அதனாலதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஓகே, சோ இதை நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பழகணும் பசங்களா. அப்படின்னா மட்டுமே நம்மளால ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண முடியும். ப்ரே ஆப்டிக்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கான்செப்ட் கிளியர் பண்ணிட்டு கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? சோ இதுல நீங்க கவனிங்களேன், இதுல நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு லென்ஸ் ஆகவும் ஒரு மிரராகவும் ஆக்ட் ஆகுதுங்கிறத இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ இதோட எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் நாம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் நாம இங்க கண்டுபிடிக்கணும். It is a lengthy question. It is not a JEE main question. It is a JEE advanced question. Okay, so it is like a lengthy question. ஒரு நல்ல clear cut understanding வேண்டி நான் இந்த கொஸ்டின் இதுல வச்சிருக்கேன். ஓகே, ரைட்? கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க எஃபெக்டிவ் லென்த் நீங்க கால்குலேட் பண்ணுங்க, எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த். எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணனும்னா ஃபோக்கல் லென்த், ஓகே, ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா கொடுங்க. ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்ன கொடுக்கலாம்? 1/f. ஓகே, 1/f நார்மல் எஃபெக்டிவ் லென்த். இதுல ரெண்டு லென்ஸ் ஒரு மிரர் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 1 by focal length. ஓகே, focal length of the lens plus again ஒரு மிரர் இருக்கு. அப்ப 1 by focal length of mirror. அடுத்து again second refraction நடந்தது இன்னொரு லென்ஸ்ல, இல்லையா? அப்படின்னா 1 by focal length of lens. இதுதான் ஃபார்முலா. எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. ரெண்டு லென்ஸ் இருக்கு, சோ ரெண்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் நம்ம இங்க எழுதியாச்சு. ஒரே ஒரு மிரர் இருக்கு, அதை எழுதியாச்சு. சோ ரெண்டு லென்ஸ் இருக்கும் பொழுது இது 1/fl, இது 1/fl இருக்கு, இல்லையா? சோ அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ணா 2/fl. டினாமினேட்டர் சேம் ஆக இருக்குது, இல்லையா? அப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா 2/fl கிடைக்கும், இல்லையா? சோ அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா நெக்ஸ்ட் ஃபார்மட்ல எப்படி எழுதிக்க போறோம்? 2/fl. ஓகே, Lங்கிறது லென்ஸ், Mங்கிறது மிரர், பிளஸ் 1/fm. ஓகே, பிளஸ் 1/fm மிரரோட ஃபோக்கல் லென்த். ஓகே, எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் will be equal to 2/fl plus 1/fm. இந்த எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா ஒரு சைடுல இருக்கட்டும். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். ஓகே, ரைட்? சோ இந்த இடத்துல நாம நல்லா கவனிச்சுக்கோங்களேன், எப்போ நீங்க இந்த ஒரு மிரரை, அதாவது ஒரு லென்ஸோட ஒரு போர்ஷனை பாலிஷ் பண்றீங்களோ, இது என்ன மாதிரியான மிரர் போல இருக்கு? ஒரு கான்கேவ் மிரர் போல இல்ல. யூசுவலி கான்கேவ் மிரர் நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு லைன், ஒரு மிரர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பாலிஷ் சர்ஃபேஸ் கொடுப்போம், இல்லையா? அப்ப இதுதான் கான்கேவ் மிரர். சோ கான்கேவ் மிரர், இதுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க, அதை நீங்க ரீகால் பண்ணணும். கான்கேவ் மிரர்ல நமக்கு ஆப்ஜெக்ட் வச்சா அதே பொசிஷன்ல எனக்கு இமேஜ் கிடைக்கணும்னா எந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்ட் வச்சு அதே பொசிஷன்ல இமேஜ் கிடைக்கணும். ஏன் நான் இந்த கண்டிஷன் இங்க சொல்றேன்? அவங்க கேட்ட கொஸ்டின் பாருங்க. At what distance from the lens object be placed on the optics axis so the image get formed on the same object itself? அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். கான்கேவ் மிரர்ல எந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட், எந்த பொசிஷன்ல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சா ஓகே இமேஜும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வச்சு அதே பொசிஷன்ல கிடைக்கும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த், ஓகே, ட்வைஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் 2f நீங்க ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா, அதாவது கர்வேச்சர் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல நீங்க வச்சீங்கன்னா மட்டும்தான். இப்ப பாருங்க, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சாதான் அதே டைரக்ஷன்ல நமக்கு இமேஜ் கிடைக்கும். கரெக்டா? ஓகே, சோ அப்ப இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல நீங்க வைக்கணும்னா அது ட்வைஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த், இல்லையா? அப்ப 2f நீங்க ஆப்ஜெக்ட் வைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு அதே டைரக்ஷன்ல இமேஜ் கிடைக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கிளியர்? ரைட்? சோ இப்ப நெக்ஸ்ட் லெவல் போலாமா? இனி நீங்க ஒண்ணுக்கா ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணணும்.
ஓகே, எதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு லென்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், லென்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். சோ இங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு கான்கேவ் மிரர் போல ஆக்ட் ஆகிறதுனால. ஓகே, நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ரீசன் எல்லாருக்கும் இந்த வேர்ட் இந்த சென்டென்ஸ் நான் சொல்ற டேர்ம் புரியணுங்கிறதுக்காக. ஓகே, சோ இது ஒரு கான்கேவ். பட் கான்கேவ் தான் என்ன மாதிரியான கான்கேவ்? இட் இஸ் a mirror, it is not a lens இல்லையா, ரைட்? சோ இந்த மிரர் கான்கேவ் மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் இடத்து, இப்போ ஆப்ஜெக்ட் வச்சு அதே இடத்துல இமேஜ் கிடைக்கணும்னா எந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட் வைக்கணும்? 2f இல்லையா, 2f ஃபோக்கல் லென்த்தோட ட்வைஸ் நீங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும், வேலை முடியும். ஓகே, ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். ஓகே, சோ அப்ப ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம லென்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கால்குலேட் பண்ணணும்? லென்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்ப லென்ஸுக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா லென்ஸ்ல அப்ளை பண்ணணும். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? mu minus 1 ஞாபகம் இருக்கா? mu minus 1 ஓகே 1 by r1 இல்லையா, 1 by r1 plus listen plus 1 by r2. ஏன் மேம் இங்க பிளஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க எப்போ லென்ஸ் எடுக்கிறீங்களோ, லிசன் இந்த மாதிரி எப்போ நீங்க லென்ஸ் எடுக்கிறீங்களோ, லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது பிளஸ் ஆர் இல்லையா, ரைட்? இந்த சர்ஃபேஸ்க்கான ரேடியஸ் எடுக்கும் பொழுது மைனஸ் ஆர். ஸோ யூஸ்வலா நமக்கு இங்க மைனஸ் தான் சைன் வரணும், பட் R2ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கனால டைரக்டா இங்க நான் பிளஸ் கொடுத்துருக்கேன். ரீசன் புரியுதா? ஓகே, R2ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டைரக்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ் கொடுத்துருக்கோம், ரைட்? ஓகே, இது ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா, ரைட்? கிளியர்? சரி, இனி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பேருக்குமே ரேடியஸ் வந்து ரேடியஸ் R1 நம்ம R எடுக்கிறோம், R2வையும் நம்ம R எடுக்கிறோம் இல்லையா, ரைட்? சோ அப்ப இதுவும் R கவனிங்க, இதுவும் R தான் கொடுக்கிறோம், இதுவும் R தான் கொடுக்கிறோம்னா டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், +2 னு சொல்லி கிடைக்கும், ரைட்? ஓகே, சோ அப்படினா நாம 1 by focal length-ஓட லென்ஸ் இல்லையா, 1 by focal length of lens நீங்க கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு mu minus 1. ஓகே, இதுக்கு டேர்ம்ஸ் வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல, சோ டைரக்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். mu minus 1 நியூமரேட்டரை 2 1 plus 1 2 டினாமினேட்டர்ல R R1 R தான், R2 R தான், சோ அதனால R னு கொடுக்குறேன். அப்ப இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ அப்ப இது மைண்ட்ல இருக்குதுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? நல்லா கவனிங்க, இனி மிரருக்கான ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணணும். லென்ஸுக்கான ஃபோக்கல் லென்த் ஈக்குவேஷன் நம்பர் 1ல நீங்க கால்குலேட் பண்ணியாச்சு. இனி நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்? மிரருக்கானது கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ மிரருக்கானது கால்குலேட் பண்ணலாமா? சோ மிரர் கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், மிரர் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. யூசுவலா நீங்க எப்பலாம் மிரரை பத்தி மிரரோட ஃபோக்கல் லென்த் படிக்கிறீங்களோ, சோ நாம ரிலேஷன் பிட்வீன் த ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? மிரர் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் will be equal to radius by 2 இல்லையா, ஃபோக்கல் லென்த் will be equal to radius by 2. சோ அதுதான் மிரருக்கும் வரும். மிரருக்கு டைரக்டா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணனும் இல்ல, ஜஸ்ட் மிரருக்கு ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த் எடுத்தாலே போதும். தட் இஸ் fm equal to r by 2. ஓகே, fm equal to r by 2. சோ இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். தட்ஸ் இட். இனி நீங்க என்ன பண்ணா போதும், இனி நீங்க ஃபோக்கல் லென்த்துக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ரைட்? ஜஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். சோ அதை நீங்க கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் பாருங்க. எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் நம்ம நார்மலி 1 by f னு கொடுப்போம். இப்ப லென்ஸுக்கு கால்குலேட் பண்ணா 1 by fl, மிரருக்கு கால்குலேட் பண்ணும்போது 1 by fl. சோ எஃபெக்டிவ் லென்த் எடுக்கும்போது நார்மல் f, எஃபெக்டிவ் லென்த் எடுக்கும்போது நார்மல் f, that is 1 by f. ஓகே, சோ நான் இந்த 1 by f ல எதுக்கு 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன்னா, எப்போ எனக்கு இந்த ஒரு சைட நான் பாலிஷ் பண்றேனோ அது ஒரு கான்கேவ் மிரர் போல ஆக்ட் ஆகும் பொழுது क्वेश्चनல எனக்கு இமேஜ் கிடைச்ச அதே டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட்டும் கிடைக்கணும், இமேஜ் கிடைச்ச அதே பொசிஷன்ல ஆப்ஜெக்ட்டும் கிடைக்கணும்னு சொன்னாங்க. சோ அதை நான் 2f டிஸ்டன்ஸ்ல வைக்கணும். சோ அதனால நான் 2 கொண்டு இதை மல்டிப்ளை பண்றேன், இதை லென்ஸ் 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். ஓகே, சோ இப்ப லென்ஸ் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2 listen 2 into 1 by லென்ஸ் இல்லையா, அப்ப லென்ஸோட ஃபோக்கல் லென்த் தென் பிளஸ் நமக்கு அதோட சேர்ந்து ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கு. சோ அதனால நமக்கு ஒரு மிரரையும் என்ன பண்ணிக்கலாம், இதுல ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? மிரரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்? சோ அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு கால்குலேட் பண்ணனும்னா 2 into 1 by fl ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க? 1 by fl ஓட வேல்யூ mu minus 1 into 2r, mu minus 1 into 2 by r இல்லையா. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. mu minus 1, ஓகே, mu minus 1 into 2 by r, கரெக்ட்? 2 by r பிளஸ் அதோட சேர்த்து நம்ம கிட்ட என்ன இருக்கு, ரெண்டாவது மிரருக்கு. மிரரோட ஃபோக்கல் லென்த் நார்மலி r by 2 இல்லையா, நார்மலி நமக்கு என்னது r by 2. ஓகே, சோ ஆக்சுவலி நமக்கு இங்க கிடைச்சது mu minus 1 by fl இல்லையா. ஓகே, சோ அப்ப 2 into 1 by fl எழுதும்போது mu minus 1 into நம்ம என்ன கொடுத்துக்கலாம் 2 by r இல்லையா.
2 by r. relation between எழுதும் பொழுது r by 2. சரி, இப்போ மிரருக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 by r னே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, r by 2 இந்த fm தானே, கவனிங்க. fm வந்து r by 2 ஆக இருந்ததுன்னா இங்க நம்ம 1 by fm சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இல்லையா? fm ஓட வேல்யூ, மிரரோட ஃபோக்கல் லென்த் r by 2, 1 by focal length for the mirror நம்ம 2 by r னு எடுப்போம் இல்லையா? ரைட். சோ அதனால நான் என்ன கொடுத்துக்கிறேன், இங்க 2 by r னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளியர். சோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு 2 by r இருக்கு, இதுல ஒரு 2 இருக்கு. ஓகே, 2 by r இருக்கு, ரெண்டு 2 by r காமனா நம்ம வெளியில எடுக்கலாம் இல்லையா? காமனா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வெளியில எடுக்கலாம். சோ 1 by focal length effective focal length போது 2 by r காமனா 2 by r நீங்க வெளியில எடுத்தீங்க. சோ வெளியில எடுத்த பிறகு நம்ம கிட்ட என்ன இருந்தது, mu minus 1, இதுல ஒரு 1 இருக்கும். 1 2 by r நம்ம வெளியில எடுத்துட்டோம் இல்லையா? அதனால நமக்கு இப்போ 1 இருக்கும் இல்லையா? சோ 1 plus 2 mu minus 2 னு கிடைக்கும் இல்லையா? 1 plus 2 mu minus 2 னு சொல்லி கிடைக்கும். 1 plus 2 mu and minus 2 னு சொல்லி கிடைக்கும். கிளியர்? ஓகே, ரைட். சோ இப்போ 1 by f ஓட வேல்யூ 2 by r 1 plus 2 mu minus 1 னா எனக்கு f ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னு பாருங்க. f ஓட வேல்யூ 2 by r நான் என்ன எழுதிக்கலாம், r by 2. கரெக்ட்? ஓகே, 1 plus 2 mu minus 1 நான் எப்படி எழுதிக்கலாம், 1 by 1 plus 2 mu minus 1. ஓகே, 1 by 1 plus 2 mu minus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இதுல 1 இருக்கு, இதுல minus 2 இருக்கு இல்லையா? ரைட். சோ அப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு minus 1 னு கிடைக்கும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் பொழுது effective length f is equal to r by 2. ஓகே, effective length f is equal to r by 2. இந்த இடத்துல நான் 1 by 2 mu, ஓகே, இங்க minus 1 கிடைச்சிருக்கு. அப்போ 1 by 2 mu minus 1 எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட effective length. ஓகே, சோ அப்ப அந்த எந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட் வச்சு அதே பொசிஷன்ல இமேஜ் கிடைக்கும்னா 2f டிஸ்டன்ஸ்ல. அப்ப fங்கிறது எனக்கு r by 2 into 1 by 2 mu minus 1 னா இனி 2f னா இதை நான் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணா போதும் இல்லையா? இதை நான் என்ன பண்ண போதும், 2 கொண்டு மல்டிப்ளை பண்ண போதும். ஓகே, சோ அதுதான் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப். 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. நமக்கு 2 வெயிட் பண்ணு. Yeah, 2 equal to, that 2 into the same value, 2 into f. Okay, just இதை 2 கொண்டு multiply பண்ணுங்க. அப்ப multiply பண்ணீங்கன்னா நமக்கு 2 into focal length இருக்க இடத்துல நீங்க value substitute பண்றீங்க. எப்படி, r by 2 பாக்குறீங்களா? r by 2 and 1 divided by 2 mu minus 1. Okay, 2 mu minus 1. So இப்போ next stepல நமக்கு என்ன ஆகும், இந்த 2 இந்த 2 cancel ஆயிடும். So final answer for this question, r divided by 2 mu minus 1. Okay, r divided by 2 mu minus 1, r divided by 2 mu minus 1ங்கிறது நமக்கு option 4ல so இந்த மாதிரி தான் நமக்கு advanced level questions நீங்க solve பண்ணணும். so நான் இப்ப சொல்லி கொடுத்த questions எல்லாம் உங்களுக்கு understand ஆயிருக்கும்னு சொல்லி நம்புறேன். okay, so இப்போ நாம என்ன பண்ணலாம், next question பார்க்கலாம். okay, next questionல என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. yes, okay, so next question நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, a concave mirror of focal length f in air. ஒரு concave mirror, அதோட focal length f னு வச்சுட்டு it is in air. The setup is the same setup இருக்கு இல்லையா, அந்த setup it is immersed in water with the refractive index of 4/3 னா the focal length of the mirror in water என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆன்சர் என்னவாக இருக்கும், ஒரு கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் ஏர்ல இருக்கும் பொழுது f. ஓகே, சோ இந்த ஹோல் செட்டப் எடுத்துட்டு போய் ஒரு வாட்டருக்கு 4/3ங்கிற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் பொழுது அதுல நீங்க இம்மர்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய கான்கேவ் மிரரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா ஃபோக்கல் லென்த் எப்ப நீங்க இந்த மிரரை பத்தி படிக்கிறீங்களோ ஃபோக்கல் லென்த்தும் ரேடியஸும் கனெக்ஷன் ரெண்டுத்துக்கான ரிலேஷன் பாத்தீங்கன்னா f is equal to r/2 னு தெரியும். சோ அப்படின்னா நீங்க இந்த ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணணும்னா அதற்கு ஒரே ஒரு ஃபேக்டர் யார் தெரியுமா, இந்த ரேடியஸ் மட்டும்தான். ரேடியஸை நீங்க சேஞ்ச் பண்ணாதான் ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆக சான்சஸ் உண்டு. பட் அதற்கு பதிலா நீங்க இந்த செட்டப் எடுத்துட்டு போய் ஒரு ஏர்ல வச்சு பார்த்தாலும் வாட்டர்ல வச்சு பார்த்தாலும் ஈவன் எந்த லிக்விட்குள்ள வச்சு பார்த்தாலும் எந்த லிக்விட்குள்ள கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல ஃபோக்கல் லென்த் மாறாது. பிகாஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேடியஸ். சோ அப்ப இனிஷியலா ஏர்ல இருக்கும்போது கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் f ஆக இருந்ததுன்னா இப்பவும் அதோட வேல்யூ f தான், அதுல ஏதோ ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஒன். ஓகே,
Option B is the right one. Next question பார்க்கலாமா? Next question பார்க்கலாமா? Right? Okay. இப்போ next questionல நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. Yes. Next question. A light ray falls on a glass surface. Listen carefully. A light ray falls on a glass surface of refractive index that is √3 at an angle 60 degree. The angle between the refracted and the reflected rays would be. Okay. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு glass surface இருக்கு. Okay. So இந்த glass surface first draw பண்ணுங்க. ஒரு glass surface இருக்கு. இந்த glass surfaceல நமக்கு ஒரு light ray fall ஆகுது with the refractive index √3. இப்ப இந்த glass surface ஓட refractive index வந்து √3. So இதுல ஒரு light ray நம்ம pass பண்றோம் இல்லையா? Listen. ஒரு light ray நம்ம இதுல என்ன பண்றோம்? Pass பண்றோம். அது pass பண்ண வைக்கிறேன். Listen. அதை நம்ம இதுல pass பண்ண வைக்கலாம். லைட் ஒரு லைட் ரே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இதுவும் இப்படி நம்ம பாஸ் பண்ண வைக்கிறோம். வைக்கும் பொழுது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 60 டிகிரில இருக்கு. எவ்வளவு இருக்கு? 60 டிகிரில இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க இங்க ஒரு நார்மல் லைன் டிரா பண்ணிட்டு இதுல நீங்க என்ன கொடுத்துக்கலாம்? 60 டிகிரின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இது கிளாஸ் சர்ஃபேஸ் இல்லையா? கிளாஸ் சர்ஃபேஸ் இல்லையா? ஸோ அப்ப நமக்கு இங்க என்ன நடக்கும்? டிரான்ஸ்மிஷன் ரெஃப்ராக்ஷனும் நடக்கும், ரெஃப்ளெக்ஷனும் நடக்கும். So angle law of reflection பொறுத்த வரைக்கும் எவ்வளவு angle of incidence இருக்கோ அதே தான் angle of reflection இருக்கும் இல்லையா? So அப்ப இங்க வந்த reflected ray 60 டிகிரில வந்ததுன்னா அதே 60 டிகிரில நமக்கு இங்க first reflection சம்பவிக்கும். reflection. Then அதுக்கப்புறம் glass surface குள்ள நமக்கு transmission means refraction நடக்கும் இல்லையா? So அந்த refraction நமக்கு இதோ இந்த directionல இப்படி நடக்கும். ஓகே ரெஃப்ராக்ஷன் இங்க நமக்கு எப்படி நடக்கும்? சோ இந்த ரெஃப்ராக்ஷனோட வேல்யூ எவ்வளோ? இந்த ரெஃப்ராக்ஷனுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா? ரைட். சோ இந்த ரெஃப்ராக்ஷனுக்கும் இந்த ரெஃப்ளெக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சா இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன? ஓகே ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல ரெஃப்ளெக்ஷன் நடக்கு, ரெஃப்ராக்ஷன் நடக்கு. ரெஃப்ளெக்ஷன் 60 டிகிரி அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் இன்சைட் த கிளாஸ் சர்ஃபேஸ் போகுது இல்லையா? சோ அப்ப இந்த ரெஃப்ராக்ஷனுக்கும் இந்த ரெஃப்ளெக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ண ஈஸியா ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லா n is equal to நமக்கு sin i இல்லையா? sin i by sin r கொடுக்கலாம். ஓகே ரைட். சோ sin i யோட வேல்யூ எவ்வளவு? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 டிகிரில நம்ம கொடுத்தோம் இல்லையா? சோ அப்படின்னா நீங்க இங்க என்ன கொடுத்துக்கலாம்? sin 60 டிகிரி. ஓகே டிவைடட் பை sin r ஓட வேல்யூ. ரெஃப்ராக்ஷனுக்கு ஏதாவது வேல்யூ ஆங்கிள் எதுவும் இருக்கா? இல்ல. ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் இங்க எதுவும் இல்ல இல்லையா? இல்லாத காரணம் கொண்டு சோ அகைன் இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்? r கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். சோ இப்போ நமக்கு n-ங்கிறது கிளாஸ் ஸ்லாபோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே n-ங்கிறது ஹலோ அருள்குமரன் ரைட். ஓகே see refractive index glass slab-ஓட refractive index நமக்கு √3 கொடுக்கலாம். ஓகே sin 60 நம்ம என்ன கொடுக்கிறோம்? √3/2. ஓகே அது போல நமக்கு sin r இருக்கு. அது வேணா நம்ம 1/sin r னு அப்படியே வச்சுக்கலாம். 1/sin r னு வச்சுக்கலாம். சோ இதுல இந்த √3 கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்க sin r ஓட வேல்யூ 1/2 னு கிடைக்கும் இல்லையா? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin r ஓட வேல்யூ ஜஸ்ட் 1/2 னு கொடுத்துக்கலாம். sin r ஓட வேல்யூ 1/2. எப்போ இந்த sin r வேல்யூ நமக்கு 1/2 ஆக கிடைக்கும்னா r அதாவது ஆங்கிள் நமக்கு எப்போ நமக்கு 30 டிகிரியாக இருக்குதோ அப்பதான் சைனோட வேல்யூ 1/2 ஆக இருக்கும். ஆங்கிள் எப்போ 30 டிகிரியாக இருக்கோ அப்பதான் சைனோட வேல்யூ 1/2 ஆக இருக்கும். தட்ஸ் இட். கிளியர்? ஓகே சோ இப்போ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தட் இஸ் 60 டிகிரி. ஓகே ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் 60 டிகிரி. ரெஃப்ராக்ஷன் தெரிஞ்சிட்டு தட் இஸ் 30 டிகிரி. கரெக்ட்? ஓகே சோ இந்த மூணு குவாண்டிட்டி அதாவது இந்த மூணு வேல்யூஸையும் நீங்க வச்சுட்டு இனி the angle between reflection and refraction பார்க்கணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் இல்லைன்னா நீங்க சென்ட் பண்ண இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன போயிருக்கும்? இதோ ஒரிஜினல் லைன்ல அப்படியே போயிருக்கும். ஒரிஜினல் லைன்ல அப்படியே போயிருக்கும் இல்லையா? பட் அது நடக்கல. அதுக்கு பதிலா என்ன ஆயிருக்கு? அது கொஞ்சம் இந்த இடத்துல ரெஃப்ராக்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணணும்? நார்மலி இப்படி ஒரு லைன் இருந்ததுன்னா இதோட டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி இல்லையா? இந்த 180 டிகிரில இருந்து ரெஃப்ளெக்ட் ஆன 60 டிகிரியும் ரெஃப்ராக்ட் ஆன 30 டிகிரியும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெஃப்ளெக்டட் அண்ட் ரெஃப்ராக்டட் ரே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ரைட். சோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறோம். லிசன் கேர்ஃபுல்லி. தீட்டா will be equal to refraction or reflection சம்பவத்திலும் straight line ல travel angle 180 degree. But the angle of incidence reflection is 60 degree. Okay, refraction கண்டுபிடிச்சோம் that is 30 degree. கரெக்ட்டா?
ஓகே சோ அப்ப அதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு இங்க என்ன கிடைக்கும் 120 minus 30 நமக்கு 90 டிகிரின்னு கிடைக்கும் ஓகே சோ அப்ப angle between reflected ray and refracted ray is 90 degree that is option C clear is this any doubt இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா you can ask me if there is any doubt no doubt right okay so next question போலாமா okay so இப்ப next questionல நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க ஒரு important question next question அதே போல ஒரு NCERT ல ray optics ல example 9.6 ல இருக்கக்கூடிய ஒரு important question so இந்த question நீங்க நல்லா understand பண்ணுங்க first question என்ன கேட்டிருக்காங்க light from a point source in air falls on a spherical glass surface. It is not a mirror, it is not a lens, okay? It is a normal glass surface. அப்படினா ஒரு spherical glass surfaceல ஒரு point source use பண்ணி நம்ம light ray send பண்றோம். So the spherical glass surfaceல இருக்கக்கூடிய refractive index value that is 1.5. எவ்வளோ 1.5. அந்த spherical glass surfaceல இருக்கக்கூடிய radius value that is 20 centimeter. இப்போ நம்ம என்ன calculate பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா the distance of the light source from the glass surface is 100 centimeter na what is the position of the image இப்போ glass surface இங்க இருக்குது அது 100 meter distance நீங்க light source வச்சிருக்கீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் அவையில இருக்கும் பொழுது இங்க எந்த பொசிஷன்ல நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் டயக்ராம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் டயக்ராம் வச்சு பார்க்கும் பொழுது ஓகே பார்க்கலாமா சோ இப்போ இது ஒரு நார்மல் கிளாஸ் சர்ஃபேஸ் இல்லையா இப்போ நார்மல் கிளாஸ் சர்ஃபேஸை மேம் இப்படி டிரா பண்ணிக்கிறேன் இது ஒரு நார்மல் கிளாஸ் சர்ஃபேஸ் சோ இந்த கிளாஸ் சர்ஃபேஸ்ல ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம டிரா பண்ணியாச்சு சோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த வெளியில இருக்கக்கூடியது ஏர் மீடியம் சோ ஏர் மீடியம் பொறுத்த வரைக்கும் அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம 1 ன்னு கொடுக்கலாம் பட் நாம எடுத்த கிளாஸ் சர்ஃபேஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 ன்னு தெளிவா கொடுத்திருக்காங்க பாக்குறீங்களா 1.5 ன்னு தெளிவா கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அப்படினா இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் ஓகே இந்த கிளாஸ் சர்ஃபேஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 எனக்கு வேணும்னா அதனால 3/2 கன்வீனியன்ட்க்கு 3/2 ன்னு எழுதி இருக்கேன் ஓகே சோ நீங்க நார்மலி இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருந்ததுன்னா இந்த போர்ஷன் ஓகே லென்ஸோட இந்த லெஃப்ட் சைடு போர்ஷனோட ரேடியஸ் இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்ணுவீங்க தட் இஸ் +r லென்ஸோட இந்த ரைட் சைடு போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த ரைட் சைடு போர்ஷனோட ரேடியஸ் நீங்க இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்ணுவீங்க தட் இஸ் -r கிளியர் சேம் வே இங்க ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் இங்க இருக்குதுன்னா இதோட ரேடியஸ் நம்ம இந்த டைரக்ஷன்ல தான கால்குலேட் பண்ணுவோம் ரைட் அப்ப இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா இது வந்து +r ரேடியஸ் வேல்யூ எப்படி கிடைக்கும் +r ஆக கிடைக்கும் சோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க சோ ஆப்ஜெக்ட்ல இருந்து சென்ட் பண்ணக்கூடிய லைட் ரே இதோ இந்த மாதிரி கிளாஸ் சர்ஃபேஸ்ல படும் இந்த மாதிரி ரெண்டு வெளியும் படும் கிளாஸ் சர்ஃபேஸ்ல படும் பட்ட பிறகு ஓகே இதுல இருந்து நமக்கு இதோட இமேஜ் நமக்கு இதோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஓகே இந்த இமேஜ் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும் இது நமக்கு நார்மலி கிளாஸ் சர்ஃபேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இமேஜ் ஃபார்மேஷன் சோ இதுல நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 100 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஆப்ஜெக்டும் இந்த கிளாஸ் லென்ஸும் இருக்கக்கூடியது 100 சென்டிமீட்டர்ல 100 சென்டிமீட்டர் தூரமா கொண்டு வந்து நீங்க ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா இமேஜ் எந்த பொசிஷன்ல கிடைக்கும்னு பார்க்கணும் இல்லையா சோ அப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு ஆஃப் த கிளாஸ் சர்ஃபேஸ் சைன் மைனஸ் கொடுக்கணும் அப்படின்னா -100 ஓகே தென் இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவாக இருக்குங்கிறது தான் கொஸ்டின் புரியுதா கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா அதற்கு நான் கிரியேட் பண்ண டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா தென் நான் எழுதிருக்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு கிளியராக இருக்கா ஓகே எனி டவுட் இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ பட் ரிமெம்பர் object distance is always left side of the glass surface so it is negative image is always right side இல்லையா okay so that sign would be positive one இத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் okay right so இந்த மாதிரி glass surface ஆக இருந்ததுன்னா அங்க நீங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா glass surface n2 ஃபார்முலா பாருங்க glass surfaceல நமக்கு இங்க இருக்கக்கூடிய பொசிஷன் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா n2/v minus n1 by u equal to n2 minus n1 by r. This is for glass surface. Lens makers formula tani, mirror formula tani. This is glass surface kind of formula. n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 r. இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் பண்ணுங்க. n2ங்கிறது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இந்த சைடுல இருக்கக்கூடிய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையா? இந்த n2 இருக்க இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபார்முலால n2 by v கொடுக்கணும்.
இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஏர், அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n1. அந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா நீங்க n1/u கொடுக்கணும், -n1/u கொடுக்கணும். இனி நீங்க ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, ஆப்ஜெக்டோட சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இமேஜ் ஃபார்ம் ஆனது n2ல, சோர்ஸ் இருக்கிறது n1ல. சோ சோர்ஸ் n1ல இருந்து n2க்கு லைட் ரேஸ் வந்திருக்கு. சோ நீங்க எழுதும் பொழுது n2 - n1 டிவைடட் பை r கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரெடி ஆகும். ஓகே ரைட், கிளியரா இருக்கா? ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நான் டைரக்டா அப்ளை பண்ணிருக்கேன். பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றோம், அவ்வளவுதான். சோ இப்போ n2/v க்கு வேல்யூ கொடுங்க. n2 னா என்ன அர்த்தம்? செகண்ட் இஸ் கிளாஸ் சர்ஃபேஸ் ஓட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், தட் இஸ் 3/2. n2 வேல்யூ 3/2. சோ நான் 3/2 கொடுத்துக்கிறேன். 3/2, தென் அது பக்கத்திலே ஒரு v இருக்கு, சோ 3/2v னு கொடுத்துக்கலாம். தென் மைனஸ், லிசன் கேர்ஃபுல்லி, தென் n1/u. n1ங்கிறது ஏர் மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், தட் இஸ் 1. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u இல்லையா, ரைட்? சோ அப்போ 1 ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -100, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -100. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चनல நம்ம நெக்ஸ்ட் ரைட் சைடுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, n2 - n1, அதாவது 3/2 - 1. ஓகே, டிவைடட் பை r னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ இங்க 20, பட் பிளஸ் சைன்ல கொடுக்கிறோம் இல்லையா? சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதும் பொழுது 3/2 - 1/20 னு கொடுத்துக்கலாம். ஓகே, 3/2 - 1/20 னு கொடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப நெக்ஸ்ட் லெவல் எழுதும் பொழுது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3/2v, இந்த 1ம் 1ம் நமக்கு இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் 1/100 பிளஸ் 1/100 will be equal to 3/2 - 1 நம்ம என்ன கொடுத்துக்கலாம், 1/2 and divided by 20 கொடுத்துக்கலாம். இனி அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 நமக்கு டினாமினேட்டர் வரும் இல்லையா? சோ 2 into 20 நமக்கு 40 னு வச்சுக்கலாம். ஓகே, சோ அதனால எனக்கு இப்போ என்ன கிடைக்கணும், 3/2v இமேஜ் வேணும். சோ 3/2v லெஃப்ட் சைடு வச்சுட்டு அந்த 1/40 நான் இங்க எடுக்கிறேன். ஓகே, சோ 1/40 இந்த -100 பிளஸ் 100 அந்த சைடு நமக்கு வரும்பொழுது -100 ஆயிடும் இல்லையா? அப்போ -1/100. ஓகே ரைட். சோ அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க 40 இருக்கு, இதுல 100 இருக்கு இல்லையா? ரைட். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் 4000 LCM எடுக்கிறேன். 4000 அப்படின்னா 4 வந்து 4000 ஆக மாறணும்னா நான் 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். 100 4000 ஆன மாறணும்னா நான் 40 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? சோ இதோட ஃபைனல் ஆன்சர் எனக்கு ஆக்சுவலி 3/2v வந்து 3/2v எனக்கு என்ன கிடைக்குது, 60 இல்லையா? 100 - 40 நமக்கு 60 இல்லையா? ரைட். சோ அப்ப 60 divided by 4000, 60 divided by 4000, it is 3/2v. எனக்கு 2v/3 எடுத்தாதான் நான் வந்து v கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? ரைட். சோ அப்ப 2v/3 equal to 4000. listen, 4000/60,000. ஓகே ரைட். சோ அப்படின்னா நான் இந்த 0 என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். தென் 4 நம்ம கட் பண்ணும்பொழுது இது நமக்கு 2 கொண்டு கட் பண்ணலாம். இங்க 6க்கு நான் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அகைன் 2. சோ இந்த 2வையும் கூட நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த 6 நம்ம 1 டைம்ஸ் எடுத்தோம்னா இந்த 1 டைம்ஸ் 3 எடுக்கும்போது 6 டைம்ஸ் 6 எடுக்கும்போது நமக்கு 2 டைம்ஸ் ஆகும். தென் 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனல் வேல்யூ ஃபார் திஸ் கொஸ்டின் நமக்கு ஃபைனலி 100 கிடைக்கும், 100 சென்டிமீட்டர். ஓகே, சோ அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் v நீங்க கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு இங்க 100 கிடைக்கும். அப்ப ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது 100 சென்டிமீட்டர்ல. ஓகே, அப்ப கிளாஸ் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 100 சென்டிமீட்டர்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் 100 சென்டிமீட்டர்ல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிளியர் இஸ் திஸ்? ஓகே ரைட். So I hope it's clear. If there is any doubt you can ask me. If there is any doubt you can ask me. Okay, right? So this is a final question for this chapter. This is a final question. Okay, because நமக்கு ray opticsல கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸ்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் பாருங்க. என்னாச்சு என்னோட இதுக்கு பேக்ரவுண்ட் ஓகே இல்ல? சரி, this is a final question. Final questionல நமக்கு power of lens பத்தி இந்த क्वेश्चन எடுத்திருக்கோம். இந்த क्वेश्चन பாருங்க. A biconvex lens has the radii of curvature 20 cm each. If the refractive index of the material of the lens is 1.5, the power of lens என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. So usually இந்த மாதிரி biconvex lens எடுத்துக்கிட்டாலே இந்த biconvex lensல radius எப்படி இருக்கும், சேம் ஆக இருக்கும். radius எப்படி இருக்கும், சேம் ஆக இருக்கும் இல்லையா? ரைட். சோ இதுல நமக்கு ரெஃப்ராக்டிவ் பவர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலே நீங்க ஃபோக்கல் லென்த் பத்தி படிக்கணும் இல்லையா? சோ அப்ப பைகான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்னது, r divided by 2n minus 1. r divided by 2n minus 1 இல்லையா? ரைட். சோ இனி நீங்க ஃபோக்கல் லென்த் f is equal to r ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 20 cm. so 20 divided by 2n minus 1. so 2 n ஓட வேல்யூ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் that is 1.5 கொடுத்திருக்காங்க. so 1.5 minus 1 கொடுத்துக்கலாம்.
ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஓகே அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 20 டிவைடட் பை 2 1.5 minus 1 நமக்கு 0.5 கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ 20 இன்டூ ஒரு 0.5 வச்சுக்கோங்க 20 இன்ட்டு ஒரு 0.5 வச்சுக்கலாம் ஓகே ரைட் ஸோ இப்போ 20 இன்டூ 0.5 ஓட வேல்யூ நமக்கு அகைன் 1 தான் கிடைக்க போகுது இல்லையா ரைட் 1 தான் கிடைக்க போகுது ஸோ ஃபோக்கல் லென்த் வேல்யூ இங்க 20 ஃபோக்கல் லென்த் வேல்யூ 20 கேட்டது பவர் ஆஃப் லென்ஸ் நம்ம கிட்ட கேட்ட விஷயம் என்னது பவர் ஆஃப் லென்ஸ் அப்ப பவர் ஆஃப் லென்ஸ் பி கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு இது வந்து நமக்கு 20ல கிடைச்சிருக்கு இல்லையா 20 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு இல்லையா ரைட் சோ அப்ப நீங்க பவர் கால்குலேட் பண்ணா 100/20 கொடுத்துக்கலாம் இல்லையா 100/20 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு 5 கிடைக்கும் ஓகே 5 கிடைக்கும் 5ங்கிறது 5 டயாப்டர் பிளஸ் 5 டயாப்டர் ஓகே பவர் ஆஃப் லென்ஸோட யூனிட் டயாப்டர்னு கொடுக்கறதுனால நமக்கு பிளஸ் 5னு கொடுத்துக்கலாம் ஓகே ரைட் சோ தேங்க்யூ சோ மச் கைஸ் தேங்க்யூ சோ மச் ரே ஆப்டிக்ஸ்ல பார்ட் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனி நாளை இதே போல 6 AM செஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல கூடிய நிறைய அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ளீஸ் ஓகே ட்ரை டு அட்டெண்ட் த ரெகுலரா லைவ் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே ரைட் ப்ளீஸ் ரெகுலரா லைவ் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மட்டுமே நீங்க டெய்லி லைவ் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டா இது பெனிஃபிஷியலா இருக்கும் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல என்னோட ஸ்டெப்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ஓகே ரைட் இப்போ டவுட்ஸ் எதுவும் இல்ல எல்லாமே கிளியரா இருக்குதுன்னா ரெக்கார்டிங் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கீங்க நான் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ல எதுவும் டவுட் இருக்குன்னா என்ன டவுட் இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளை செஷன்ல சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ சோ மச் கைஸ் டேக் கேர்